இப்போ ஒரு டீல், உங்களுக்கு எனக்கு ஒரு டீல், சரியா? பேசி முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருக்கும், ஓகேவா? மற்றும் பங்கு தந்தை மற்றும் மருத்துவர் மற்றும் வந்திருக்கின்ற மாதாக்கோட்டை கிராம நிர்வாக முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பார்த்தவர்களே, கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே டேஷ் இருக்கும். என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? சத்தமா சொல்றாங்க. என்னது? மகிழ்ச்சி இருக்கு. ஜோரா கத்துங்க. 5 வயசு தரக்கூடிய தன்னுடைய அண்ணனை பார்த்து கேட்கலாம், அண்ணா நம்மளாம் எங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அந்த சிறுவன் சொல்றான். என்ன சொல்லியிருப்பான்? அந்த 5 வயசு தரக்கூடிய சிறுவன் என்ன சொல்லியிருப்பான்? பாப்பா, நம்ம எங்க போறோம்னு எனக்கு தெரியல, இங்க போறோம் யாருக்கும் தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியுது. என்ன தெரியுதுனாக்க, நம்முடைய அரசன் நல்லவன். நம்முடைய அரசன் எப்படிப்பட்டவன்? நல்லவன். நம்முடைய அரசன் நல்லவன். ஆகவே நம்மை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு போகிறார். நமக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லாத ஒரு இடத்திற்கு அழைத்து செல்கிறார் என்பது மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏனெனில் நம்முடைய அரசன் எப்படிப்பட்டவர்? நல்லவர். ஆகவே நமக்கு ஒரு மகிழ்ச்சியான இடத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார் என்று மட்டும் அவர் கூறினார். அதே போன்று ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு சென்றார்கள். இந்த கிறிஸ்துமஸ் விழாவும் அப்படிதான். இந்த கிறிஸ்துமஸ் விழாவும் அப்படிதான். ஆண்டவர் இயேசு இந்த உலகில் பிறந்திருப்பது நம்முடைய வாழ்வுக்காக, நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக, நம்முடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்காக என்றால் அது மிகையாகாது. அதனால்தான் இந்த கிறிஸ்துமஸ் அந்த செய்தியை உலகுக்கெல்லாம் சொல்லுகின்ற பொழுது மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் செய்தி என்று கூறினார்கள். அந்த இளைஞர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் செய்தி என்று சொல்கிறார். அந்த மகிழ்ச்சியின் செய்தியை நாம் இன்று ஒருவரோடு பகிர்ந்து கொள்கிறோம், பலவாறு பகிர்ந்து கொள்கிறோம். அது கிஃப்டாக இருக்கலாம், கிரெடிட் கார்டாக இருக்கலாம், அல்லது வாட்ஸ்அப்ல கொடுக்கிற செய்தியாக இருக்கலாம், எப்படி வேணுமாலும் இருக்கலாம். அந்த மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்கின்றோம். எனவே அந்த மகிழ்ச்சி வெளிப்பாடாக இந்த விழா இந்த அடக்கத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வற்றாத நீரூற்று அறக்கட்டளை சார்பாக அதனுடைய நிறுவனர் ஜார்ஜ் டேவிட் அவர்கள் இந்த மகிழ்ச்சி விழாவே என்னுடைய மகிழ்ச்சியை இருக்கின்ற குழந்தைகளோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தைகளை மகிழ்ச்சிப்படுத்துவது மிக அவசியம். எப்படி கிறிஸ்து பிறப்புடைய விழாவில் அந்த இளைஞர்களை மாணவர்கள் மகிழ்ச்சிப்படுத்தினாரோ அது இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த கிறிஸ்துமஸ் விழா ஒரு மகிழ்ச்சி விழா. கிறிஸ்து இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்க மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சி எங்கே இருக்கிறதோ அங்கே யார் இருப்பார்? இயேசு இருப்பார். ஆகவே நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு நம்மில் இருக்க வேண்டும், நாம் அவரில் இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துமஸ் விழா. இந்த சிறப்பான விழாவில் இதை தயார் செய்திருக்கின்ற ஜார்ஜ் டேவிட் அவர்களை வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு உதவி செய்தவர்களை நினைத்து பார்க்கின்றேன். இந்த மகிழ்ச்சியிலே அவர்கள் உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் உதவி செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களை நான் நினைத்து பார்த்து நன்றி கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிற பொழுது பகிர்வு, அந்த பகிர்விலே மகிழ்ச்சி நிறைவடைகிறது. ஆண்டவர் நம்முடைய இறைத்தன்மையை பகிர்ந்தார், மகிழ்ச்சியை பகிர்ந்தார். அதே போன்று நம்முடைய வாழ்க்கை பகிர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த வற்றாத நீரூற்று அறக்கட்டளை மென்மேலும் சிறப்படைய அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு